கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலங்களில் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் முதலாவது கர்த்தர் நம்மிடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று நாம் 11:1 வாசிக்கிறோம். அப்ப விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்பி ஆண்டவரை நாம் நம்பிக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையில இருந்தான். அவனுடைய விசுவாசத்தின் மூலமாக தான் ஆண்டவர் அவனை நீதிமான் என்று தீர்த்தார். அவனுடைய விசுவாச கிரியைகள். அப்போ கர்த்தருக்கு நாம் பிரியமாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசம் இல்லாத சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வருவான். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலவெளியில நீங்கள் விசுவாசத்தோடு இருந்து பாருங்கள், விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். விசுவாசம் இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. இந்த காலவெளியில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை மென்மேலும் கூட்டுவாராக, இன்க்ரீஸ் பண்ணுவாராக, விசுவாசத்துல உங்களை பெருக பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த காலவெளியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே, எந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனதோ, விசுவாசத்திலே குறைவாய் இருக்கிறார்களோ, அதிலிருந்து அவர்களை உணர்த்தி விடுதலையாக்கி விசுவாசம் உள்ளவர்களாக நீர் மாற்றும். உமக்கு பிரியமான ஜனங்களாக மாற்றும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.